ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்டடி வித் ஜோ. இன்றைக்கி நம்ம தமிழ் எப்படி படிக்கலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் என்னென்னலாம் படிச்சனோ அதெல்லாம் மார்க் பண்ணிக்கிறேன். அண்ட் ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் நான் இனிமேல் தான் படிக்க போகிறேன். அண்ட் கரண்ட் அஃபேர் மார்னிங் 5 o'clock இருந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் கைஸ். ஸோ இப்போ ஆஃப்டர்நூன் 3 o'clock ஆகுது. இப்போ நான் தமிழ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஹைலைட்டர் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் தமிழை இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து படிக்கிறத விட ஹைலைட் பண்ணி படிக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். நீங்கள் பாருங்கள், நான் படித்த லெசன் எல்லாத்தையுமே நான் ஹைலைட் பண்ணி தான் படிச்சிருப்பேன். இதுக்குன்னு தனியாக உட்காந்து நான் நோட்ஸ் எதுவும் எடுக்க மாட்டேன். தமிழுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி. அண்ட் தமிழுக்கு வந்து வேர் டு ஸ்டடியை ஃபாலோ பண்ணாமல் டேரெக்டாகவே அட்டை டு அட்டை படிக்கிறோன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா தமிழுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி. மற்ற சப்ஜெக்ட்ஸுக்கெலாம் நீங்கள் அப்படி படிக்கணும்னு அவசியம் இல்லை. எதெல்லாம் தேவையோ அதை பற்றி சிலபஸ் வச்சு படித்தா மட்டும் போதும். பாருங்கள், இப்போ ஒரு இயல் 1 அப்படின்னு இருக்கா, இதில் அமுத தமிழ் அப்படின்னு இருக்கா, எங்கள் தமிழ், இதை யார் எழுதுனாங்க அப்படிங்கிறத கேட்பாங்க. அண்ட் இந்த பாட்டை வந்து 2 லைன் மட்டும் நல்லா படிச்சுட்டு மீதியெல்லாம் ஜஸ்ட் ஒரு ரீட் கொடுத்தா போதும். அந்த பாட்டை யார் எழுதுனாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் எக்ஸாமில் கேட்பாங்க. அண்ட் சொல்லும் பொருளும் வந்து இம்பார்ட்டன்ட். அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நூல்வெளி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதையும் நல்லா படிச்சுக்கோங்க. அண்ட் பாருங்கள் கைஸ், இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றும் நான் ஹைலைட் பண்ணி எல்லாத்துலேயுமே வச்சுருப்பேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு 2 லைன் தான் நான் ஹைலைட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறமா டேரெக்டாகவே அதை யார் எழுதுனாங்க அப்படிங்கிறத நான் ஹைலைட் பண்ணியிருப்பேன். ஸோ இதை மட்டும் தான் நான் படிப்பேன். எக்ஸ்ட்ராவாக எதுவும் நான் பேர்டன் எடுத்துக்க மாட்டேன். இதே மாதிரி தான் உரைநடை, இலக்கணம் இது எல்லாத்தையும் நம்ம ஹைலைட் பண்ணி தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இயலில் இது ஒரே ஒரு லெசன் தான் பாருங்கள். ஆனால் ஃப்ரண்ட் பேஜ் அண்ட் பேக் பேஜில் மொத்தமாகவே 4 பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ இதை ஹைலைட் பண்ணியிருக்கிறதுனால தான் நமக்கு அந்த 4 பாயிண்ட் இருக்குன்னே தெரியுது. ஸோ அதை மட்டும் படித்தாலே போதும். ஒரு லெசன் எடுத்திங்கன்னா அதை ஒரு ரீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அதில் எதெல்லாம் இம்பார்ட்டனோ அதை மட்டும் ஹைலைட் பண்ணிவிட்டு 2வது டைம் படிக்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி தாங்க இந்த மாதிரி நானும் இந்த புக்கில் ஒரு ஆஃப் புக்கே நான் இந்த மாதிரி ஹைலைட் பண்ணி முடிச்சு வச்சுருப்பேன். ஆல்ரெடி நான் படித்த சப்ஜெக்ட்ஸ் தான் இது எல்லாமே. இருந்தாலும் நான் இப்போ ஷெடியூலுக்காக திரும்பியும் ஒன்ஸ் படிச்சுட்ருக்கேன். இதை படித்து முடிச்சுட்டு நான் நெக்ஸ்ட்டு கிளாஸ்க்கு போகணும். ஸோ கிளாஸ் முடிச்சுட்டு வந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் திரும்பி ஸ்டார்ட் பண்ணணும் படிக்கிறதுக்கு. சேனலுடைய டெலிகிராம் குரூப்பை நான் பயோவில் லிங்க் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா ஃபைல்ஸுமே நான் அதில் தான் அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா நம்மளுடைய ட்ரைவில் எல்லா ஃபைல்ஸுமே வைக்க முடியாது. அதுக்காக டெலிகிராமில் அப்லோட் பண்ணுவேன். அதில் போய் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. தமிழ் படிக்கிற நிறைய பேர் கேட்குறீங்க, 6th to 10th வரைக்கும் படித்தாலே போதுமா அப்படின்னு கேட்குறீங்க. 6th to 10th வரைக்கும் நீங்கள் படிக்கிறத விட 12th வரைக்கும் படிச்சிங்கன்னா நம்ம கொஞ்சம் சேஃபாக இருக்கலாம். ஏன்னா நம்ம எக்ஸாமில் எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ நம்ம புக்கை ஃபுல்லாகவே கவர் பண்ணிவிட்டு அவுட் சோர்ஸஸ் எடுத்து படிக்கும்போது தான் நமக்கு வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். எல்லாமே நம்ம படிக்கணுங்க. முதல்ல புக்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவுட் சோர்ஸஸ்க்கு போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.